மக்களே, இனி எபிசோட்ல மெயின் கண்டென்ட்டா என்ன இருக்க போது? ஒரு பக்கம் மொட்டைக்கடதாசிகள் தான். அந்த மொட்டைக்கடதாசி எழுதுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். மொட்டைக்கடதாசின்றது நேமே தெரியாத ஒருத்தன் கடுதாசி எழுதணும். அந்த கடுதாசியில மற்றவனோட கேம் பிளேவை உடைக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ என்ன வேணாலும் எழுதலாம். விஜய் சேதுபதி எழுது, உன் இஷ்டத்துக்கு எழுதுமா, ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாதுன்றத நேத்து எபிசோட்ல விஜய் சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டாரு. உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எழுதிக்கலான்றத சொல்லிட்டாரு. இதை நீங்க கரெக்டா பயன்படுத்தி ஒரு கேம் பிளே பண்ணணும். இதுல மத்தவனோட ஸ்ட்ராட்டஜியோ மத்தவன் பண்றது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி நேம போடாம ஒட்டுமொத்த கேம் பிளேவை உடைச்சு விடணும். ஏன்னா அது மொட்டை கடுதாசி. ஒட்டுமொத்த கேமை எல்லாரும் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணிட்டா அவன் அடுத்து எப்படி கேம் விளையாடுறான் அப்படின்ற மாதிரி எல்லா பிளேயர்ஸும் அடுத்த பிளேயரோட ஸ்ட்ராட்டஜியை உடைச்சு விடும்போது கேம் இன்னும் ஸ்பைஸ் அப் ஆகும், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பல பேர் தடுமாறுவாங்க. அப்ப நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். அதுதான் சூப்பரான ஒரு மேட்ரு. ஆனா இவனுங்க இருக்காங்க பாருங்க, இதுல ஒரு சில கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க பாருங்க. அதுல நம்ம ஹைலைட் த பார்வதி அக்கா, அதுக்கப்புறம் கண்டென்ட் கிவர் அப்படின்ற மாதிரி பல டைட்டில்ஸ் பொருந்தும் ஒரு நபர். ஏன்னா வெளியே அப்படிதான் சொல்றாங்க, நான் சொல்ல, வெளியே அப்படி சொல்றாங்க இல்லையா? அதுல பார்வதி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரை பார்த்தீங்கன்னாவே நீங்க அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க. பார்வதி ரசிகர்கள் இன்னொரு ஹாப்பியா இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மொட்டை கடுதாசி எழுதியிருக்காங்க. இந்த கடுதாசி படிச்சதுக்கு அப்புறம் யாருன்றது கூட நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு கடுதாசி. ஓகே, அதை படிப்போம். முதல்ல கேட்டுக்கொள்ளுங்கள். ஓகே, அன்புள்ள கமு. எப்படி? அன்புள்ள கமு, இப்போதெல்லாம் உன்னை அந்த அழகிய அன்புள்ள கமு, இப்போதெல்லாம் உன்னை அந்த அழகிய தாடி இல்லாமல் பார்ப்பதற்கு கொஞ்சம் நாராசமாக இருந்தாலும் ஸோ அன்னைக்கு தாடி எடுக்கும் போதே ஃபீல் பண்ண மேடமு. ஸோ அது இருந்தாலும் ஏனோ தெரியவில்லை உன் குழந்தைத்தனமான, ஓகே, எப்படி இந்த குழந்தைத்தனமான நடவடிக்கையை பார்க்கும்போது, இருந்தாலும் உன் குழந்தைத்தனமான நடவடிக்கையை பார்க்கும்போது இன்னும் நெருங்கத்தான் தோன்றுகிறது. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு தான் தோன்றுறது, க்ளோஸ் ஆக தான் வர்றது. ஸோ தள்ளி போகாதே, என்னையும் தள்ளி போகாதே அப்படின்ற மாதிரி பாட்டு பாடுவாங்க போல இருக்கு, பாட்டு எழுதிடுவாங்க போல இருக்கு. என்னக்கா மொட்டை கடுதாசி எழுத சொன்னீங்கன்னா காதல் கடிதம் எழுதுறீங்க. இதை நீங்க இந்த மொட்டை கடுதாசின்னு எழுதி கொடுத்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கும் எவனுமே கண்டுபிடிக்க மாட்டான். அந்த மாதிரி. ஸோ இந்த கடுதாசி யாருப்பா எழுதுனா, யாரா இருக்கும்ன்ற மாதிரி 15 பேருமே மண்டையை பிச்சுக்கிட்டு திரியிற மாதிரி ஒரு கடிதம் இது. ஸோ அந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க. அதை பாராட்டணும் இல்லையா மக்களே? எவ்வளோ ஃபீல் பண்ணி எவ்வளோ எமோஷன்ஸை வெளிப்படுத்தி பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் ஒரு கடிதம், இதுல வேற எழுதுறீங்க. இது என்ன நீங்க இதுல என்ன மொட்டை கடுதாசி? நார்மலா போய் எழுதினாவே இவங்களுக்கு பார்வதி தான் இவங்களுக்கு எழுதிருப்பான்னு ஒட்டுமொத்த வீட்டுக்குமே தெரியும், அது அமர்தினுக்குமே தெரியும். இதுக்கு இதை எழுதாமே இருந்திருக்கலாம். இது என்னமா தனியா ஒரு பேப்பர் கொடுத்தா, நான் லவ் லெட்டர் எழுதணும், பிக் பாஸ் லெட்டர் பேப்பர் பென் கொடுத்தீங்கன்னா நான் எழுதி கொடுத்துறேன்னு பிக் பாஸை கேட்டிருந்தா பிக் பாஸே கொடுத்துருப்பாரு. இதுல போயிட்டு இதை எழுதிக்கிட்டு இது வேஸ்ட். பார்வதி நம்பினீங்களா? பார்வதி ஃபேன் சூப்பரா பண்ணிட்டாங்க பார்வதி அப்படின்றதான். இல்ல 2 பேரும் பில்டப் மட்டும் ஹெவியா பண்றது. இது பார்வதியோட தப்புன்னு ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் கமருதீனோட தப்புமே இருக்கு. ஏன்னா பார்வதி நீங்க சொன்னாங்க, நான் அவனை விட்டு விலக போறேன், தள்ளி போயிடுறேன், ஃப்ரீயா இருக்க போறேன்ற மாதிரி இன்னைக்கு விளக்க உரையெல்லாம் ஒரு பக்கம் ரம்யா கிட்டையும் சாண்ட்ரா கிட்டையும் திவ்யா கிட்டையும் இவங்க எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு இந்த சாட்டர்டே லைவ்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு தான் நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுத சொன்னா அதுல தள்ளி போகாதேன்னு இவங்க எழுதுறாங்க. ஒரு பக்கம் என்னது இது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இன்னொரு பக்கம் தப்பு எங்க தெரியுமா ஆரம்பிச்சிருக்கு? பார்வதி மேலாம் தப்பு இல்லைங்க, கமருதீன் மேலதான் நம்ம தப்பு சொல்லணும். ஏன்னா கமருதீன் போய் வீக்கெண்ட் எபிசோட்ல அழுதப்போ ஒரு ப்ரோமோ பார்த்துருப்பீங்களே, 3rd ப்ரோமோ. அந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா கமருதீன் பக்கத்துல அப்படியே தாளாட்டி அப்படியே அந்த அவங்கள ஆறுதல் படுத்தி ஃபீலிங்ஸை டவுன் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருப்பார்ல, கண்ட்ரோல் பண்ணியிருப்பார்ல கமருதீன். உனக்கு எதனா ஒண்ணுன்னா நான் நிப்பம் பாரு, நீ யாரு, எனக்கு பிடிச்ச பொண்ணு, என் க்ரஷ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணார்ல. அங்க போயிட்டு ஒரு தோல்ல சாஞ்சி அவங்களை ஆறுதல் படுத்தினோன்னா அவங்களுக்கு திரும்ப ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. ஏன்னா அதை மூடி வச்சிருந்தாங்க, அப்படியே சிமெண்ட்டுக்கு மட்டும் போட்டு அதை காலி பண்ணி அதை லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாரு கமருதீன், அந்த சிமெண்ட் தரையெல்லாம் உடைச்சு அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபீலிங்ஸ் வரதானே செய்யும். அதனால தயவு செய்து என்னை எப்படி ஆறுதல் படுத்தினியோ அதே மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற 105 நாளும் என்னை ஆறுதல் படுத்துவாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க போல இருக்கு. கமருதீன், இது உனக்கு தேவையா கமருதீன்? பாட்டு ஒரு கேம் நல்லா போயிட்டு இருக்கு உன் ரூட்ல, இதுல தேவையில்லாம இங்க வர அங்க போற அங்க வர இங்க வர அப்படின்ற மாதிரி போறது பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஸோ இதுல குறிப்பா சொல்லணும்னா கமருதீன் வேற நேற்று அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு வியானா கூட பேசும்போது நான் கூட அந்த வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான்லாம் விலக போறேன், என் கேம் டேமேஜ் ஆகுது, என் கேம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது இதெல்லாம் சொன்னாரு.
இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க போய் உட்காரணுமா அப்படின்றதான் என்னோட கேள்வி. ஒரு ஃப்ரெண்டா நீங்க போய் உட்காருறீங்க, நமக்கு தெரிஞ்சவங்க போய் அழுகுறாங்க, அந்த ஒரு கன்சர்ன்ல போய் உட்காருறீங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது, நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இருந்தாலும் அது கடைசியில நீங்க கேம் பிளே பண்றதுக்கான பாதிப்பை உண்டாக்கிடும் அல்லவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ கமருதீன் மற்றும் பார்வதி திரும்ப அந்த ட்ராக் எடுத்துன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவா போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா நெகட்டிவ் போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்றது மட்டும் என்னால் ஆணித்தனமா சொல்ல முடியும். இதுல விஜேஸ்வர பாராட்டிட்டு போனார்ல, அந்த பாராட்டெல்லாம் இன்னும் அடுத்த வாரமே புஷ்பானமா போறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.